முருங்கைக்கீரை சாம்பார் அனு சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டோட பாட்டி திருநெல்வேலியிலேருந்து படித்தது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் போட்டு இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 5 பல்லு பூண்டு, 2 வத்தல் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம், தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, கருவேப்பிலையும் போட்டுட்டு, இதில் கல் உப்பு தேவைக்கும் போட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, மல்லிப்பொடி போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சு மசித்த துவரம் பருப்பையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவைக்கு கொஞ்சமாட்டு புளியும் இதில் கரைச்சி விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இந்த சாம்பார் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமாட்டு முருங்கைக்கீரையை இதில் போடணும். முருங்கைக்கீரை போட்டு நம்ம ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணாலே அந்த சூட்டிலே வெந்துடும். இல்லைனா ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா கசந்துடும். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.